தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்னை கதீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தினர் பொங்கல் விழா வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை தற்போது கத்தீட்ரலுடைய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் அருகே விவசாயிகள் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் விவசாயிகளுக்கென்று தனி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு கடந்த ஆண்டு மட்டும் இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய நெல் உற்பத்தியை தமிழ்நாடு பெற்றது. அதற்கு அடிப்படை காரணம் நெல் விலைகள் மானியம் வழங்கப்பட்டதும், அதே போல உரங்கள் உடனுக்குடன் கிடைத்ததும் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அடிப்படையில் கூட்டுறவு சொசைட்டி மூலமாக எளிதாக கிடைக்கும் லோன் மூலியமாகவும் அவர்கள் எளிதாக விவசாயம் செய்ய முடியும். இதன் காரணமாக கடந்த ஆண்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உற்பத்தி நெல் உற்பத்தி கடந்த டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு பெற்றது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு தற்போது விவசாயிகள் நேரடியாக வந்து நன்றி தெரிவித்தும், அதே போல முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தும் தற்போது பேசி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.